அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர விளக்கு மற்றும் மண்டலகால பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் ஐயப்ப பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக செல்வார்கள். அவ்வாறு தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் கேரளா அரசு சார்பாக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு கேரள அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவதற்காக கேரள அரசு உருவாக்கியுள்ள பயண வழிகாட்டி, அதாவது சுவாமி சாட்பேட் குறித்து தமிழ்நாடு அரசுக்கு கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஐயப்ப பக்தர்கள் 6230800800 என்ற எண்ணில் ஹாய் குறுஞ்செய்தி அனுப்பி தேவையான உதவிகளை பெற முடியும். சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் சென்று வருகின்றனர். கடந்த ஆண்டில் சபரிமலைக்கு சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அடிப்படை வசதியும் பாதுகாப்பும் இன்றி சிரமப்பட்டதாக தகவல்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதன்படி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் கேரள அரசின் தலைமைச் செயலாளருடன் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு கேரளாவில் தங்க அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கேரள மாநில தலைமைச் செயலாளர் உறுதியளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் ஐயப்ப பக்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்வதில் இடர்பாடுகள் ஏதேனும் ஏற்படுமானால் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு உதவும் வகையில் சுவாமி சாட்பேட் என்னும் வாட்ஸ்அப் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் 24 மணி நேரமும் உதவிகள் பெற முடியும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடுவதால் எதிர்பாராத வகையில் விபத்துக்கள் ஏதேனும் ஏற்படுமானால் அல்லது அவசர உதவிகள் எதுவும் தேவைப்பட்டால் அத்தகைய தருணங்களில் சுவாமி சாட்பேட் என்னும் பயண வழிகாட்டியை கைபேசி எண் 6230800800 என்ற எண்ணிற்கு ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்பினால் உதவிகள் உடனே கிடைக்கும். அதாவது காவல்துறை, தீயணைப்பு சேவைகள், மருத்துவ உதவிகள், வன அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான அவசர தொலைபேசி எண்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது அவசர நேரங்களின் போது உடனடி சேவைகளை பக்தர்களுக்கு அளிக்கிறது. மேலும் இந்த சுவாமி சாட்பேட் வாயிலாக சபரிமலைக்கு செல்லும் தமிழக பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் திறக்கும் நேரங்கள், பூஜை நேரங்கள், அருகிலுள்ள கோயில்கள், தங்குமிடங்கள், உணவகங்கள், விமான நிலையம், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையங்கள் ஆகிய தகவல்களையும் கேரள மாநில அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் வந்து செல்லும் நேரங்களையும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். சபரிமலைக்கு மண்டல மகர விளக்கு பூஜை காலங்களில் வருகை தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குறித்த காலத்தில் வந்து செல்வதற்கு ஏற்ற வசதிகளையும் பாதுகாப்பு மற்றும் கோயில் தொடர்பான சேவைகளையும் இந்த சுவாமி சாட்பேட் எளிதில் வழங்குகிறது. தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த விவரங்களை அறிந்து கொண்டு சிரமம் இல்லாமலும் பாதுகாப்பாகவும் சென்று வரலாம் என இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு மண்டலகால பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைகளுக்காக செல்லும் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்கள் இந்த சுவாமி சாட்பேட் செயலியை தங்களது கைபேசி எண்களில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவசர கால உதவி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. 6230800800 என்ற எண்ணில் ஹாய் என்று குறுஞ்செய்தி அனுப்பினால் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற முடியும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சென்று வர சபரிமலா ஸ்ரீதர்மா சாஸ்தா தேவஸ்தானம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சாமியே சரணமையப்பா.